வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போறேங்க. தை மாதம் முழுசுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டம் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொட்டது எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க, நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய குடும்ப தேவைகளுக்கு கடன் வாங்காமல் நம்ம நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு பணவரவும் தனவரவும் கிடைக்குங்க இந்த ஒரு கட்டை மூலமாக. இது என்ன கட்டை, இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தமிழ் மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தை மாதத்துக்கு மிகச்சிறப்பான ஒரு மாதமாக கருதப்படுதுங்க. ஏன் அப்படின்னா இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இந்த தை மாதத்தை நம்ம கருதுகிறோம். அதுலேயும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தான் தைப்பூசம் வருதுங்க. அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இந்த தை மாதத்தை கருதுகிறோம். அதனால தான் சொல்லியிருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ப தான் இந்த மாதத்துல அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா எந்த வழிபாடாகட்டும் அல்லது பரிகார பூஜைகள் ஆகட்டும் எது பண்ணினாலுமே நிச்சயமாக அது கைமேல மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க. தை மாதம் அப்படி சிறப்பு மிக்க இந்த இறை வழிபாட்டுக்கு உகந்த இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிகார பூஜைகள் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு வழிபாடுகள் பண்ணும் போதும் அதனுடைய பலன் அதிகப்படியாக கிடைக்குங்க. நம்மளுடைய செல்வ செழிப்புகள் உயர்ந்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம குடும்பத்தில் நடக்குங்க. அதுக்கு இந்த பரிகாரங்கள் இந்த மாதத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்துல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு சூட்சம பரிகார முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் எப்படி சொல்றோமோ அதே போல நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் போய் நம்ம செல்வ செழிப்பும் சீரும் சிறப்புமா வாழ்றதுக்கு ஒரு சின்ன பரிகார முறையை தான் நம்ம பார்க்க போறோம். அதே போல மற்றவங்க நம்மளை ராஜாவா நினைக்கணும், அதாவது நீ ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம பெருமை பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாதுங்க. இன்னைக்கு நம்மளை ராஜாவா போற்றக்கூடிய அந்த வாய் தான் நாளைக்கு நம்ம கெட்டழிஞ்சு நிற்கும் போது இதே வாய் பற்றிய வாய் நம்மளை பிச்சைக்காரன்னு தூட்டுருங்க. அதனால இதுக்கெல்லாமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க கூடாதுங்க. அதனால நம்மளை புகழ்றவங்க உழுந்துட்டே போயிட்டு இருக்கட்டும், நம்மளை இகழ்றவங்க இகழ்ந்துட்டே போயிட்டு இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய வேலைகளை பார்த்தா தான், அன்றாட வேலைகளை பார்த்தா தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு மிகவும் உறுதுணையா இருக்கும். மற்றவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வாழவே முடியாதுங்க. பேசுறவாய் பேசிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம அதை ஆண்டவன் கொடுத்துருக்கிற 2 காது எதுக்குன்னா நல்லதை வாங்கி உள்ள வச்சுக்கணும், கெட்டது அப்படின்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க. அடுத்த வேலையை பார்த்துட்டு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு வருமானம் வரணும். நம்மளுடைய இல்லற வாழ்க்கை இனிமையா இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு நிச்சயமா வேணுங்க. அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பா சீரும் சிறப்புமா இருக்க முடியும். அதுக்காகத்தான் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு கட்டையை தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போறோங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரம் பண்றது மூலமா ஓவர் நைட்ல நம்ம ஒபாமா ஆகுமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா நடக்காதுங்க. நம்ம மந்திரத்துல மாங்காய் பறிக்கவே முடியாது, அது நிலைக்கவும் நிலைக்காது. அதனால நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு நம்மளுடைய வருமானம் உயர்வதற்காகவும் தான் இந்த மாதிரி தாந்திரீகங்கள் முறைகள் எல்லாமே நம்ம வழிபாட்டு முறைகள் எல்லாமே கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் ஏற்படாமையாவது நம்ம தடுத்துக்கலாங்க இந்த ஒரு வழிபாடுகள் மூலமா. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே தேவையில்லைங்க. அதிமதுரம் கட்டை தான் தேவைப்படுது. அது பொடியாகவும் கிடைக்கும் அல்லது நம்ம கட்டையாகவும் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அது மெயினாக பூஜா ஸ்டோரில் இருக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக விற்பாங்க, அல்லது சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பேக்கெட் பண்ணி விற்பாங்க. அது ஒரு பட்டையோ 2 பட்டையோ வாங்கிக்கோங்க. இது மட்டும் தான் நம்மளுடைய வழிபாட்டுக்கு தேவையானது. இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் அதிகமாகவே இருக்குதுங்க. சரி, இந்த பரிகாரம் எப்போ பண்ணலாம் அப்படின்னா எப்போ வேணாலும் பண்ணலாங்க. இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே பண்ணலாம். இதில் சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு கேட்டால் தை வெள்ளிக்கிழமை பண்ணலாங்க. அதனால இந்த தை வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது பொதுவாகவே சுக்கிர ஓரை பார்த்தீங்கன்னா காலையிலே மாலையிலையும் வரும். வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேளையில வரும். அதாவது காலையில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 வரும், அல்லது மதியானம் பார்த்தீங்கன்னா 1 to 2 வரும், நைட்டு பார்த்தீங்கன்னா 8 to 9. ஓரையில் இந்த வழிபாட்டை பண்ணும்போது நம்மளுக்கு கைமேல ஒரு நிச்சயமான ஒரு பலன் கிடைக்குங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அதை சுத்தமாக கழுவிக்கோங்க. யூஸ் பண்ணதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கழுவி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு நெய் தீபம் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுர பட்டையை ஒரு தட்டு
வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு மாதவிடாய் காலங்களில் பண்ண வேண்டாம். சரி, இதை வச்சுட்டு நம்ம சாமி அறையில் உட்காந்து மனசார சுக்கிர பகவான்கிட்ட நம்ம மனதார வேண்டிக்கணும். என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் எல்லாமே போய் எனக்கு செல்வ செழிப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். மனதார வந்துட்டு மனமுருகி சுக்கிர பகவானை வேண்டிக்கிட்டு நீங்கள் எந்திரிச்சு வந்துடுங்க. சரி, இந்த கட்டையை வச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளோ அல்லது வந்துட்டு அடுத்த நாளோ கூட நீங்கள் அதை வந்துட்டு அந்த கட்டையை எடுத்துக்கலாம். அந்த சந்தனம் எல்லாம் உரைப்போம் இல்லையா, அந்த கல்லில் வச்சு இதையும் நல்லா உரைச்சிக்கோங்க. அந்த பவுடராக பண்ணினதுல கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. இல்லது வந்துட்டு சந்தனம் சேர்த்து நல்லா குழைச்சிக்கோங்க. சந்தனம் இப்படி நம்ம வச்சுக்குவோம்லோ அந்த மாதிரி நல்லா குழைச்சிட்டு அதை நெற்றியில் வச்சுட்டு போங்க. போகக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகுங்க நிச்சயமா. அது தீர்ற வரைக்குமே அந்த கட்டையை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தின அந்த கட்டையை பார்த்தீங்கன்னா அது தீர்ற வரைக்குமே நம்ம இந்த மாதிரி உரைச்சி பொட்டா வச்சுட்டு போகலாம். நம்ம அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருக்குதுங்க. அதனாலதான் இந்த அதிமதுரத்தை நம்ம இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தியிருக்கோம். சுக்கிர தோஷம்னு இருக்கும். நம்ம குடும்பத்தில் யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி பரிகாரம் பண்ணும்போது அவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்து அந்த சுக்கிர தோஷம் எல்லாமே நீக்கி கொடுப்பாருங்க. தை வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.